Dear students, I welcome you to this video on Erikson's psychosocial development stages. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் எரிக்சனுடைய சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட், அதாவது உளவியல் மற்றும் சமூகவியல் சார்ந்த வளர்ச்சி நிலையை பற்றி கூற இருக்கிறேன். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கையை எட்டா பிரித்து கொண்ட மாதிரி இந்த எரிக்சன் 8 ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் சொல்கிறாரு. அதில் முதலாவது ஸ்டேஜ் சொல்லக்கூடிய இந்த 0 to 1 இயர்ஸுங்கிறத இன்ஃபான்சி ஸ்டேஜுங்கிறத சொல்கிறாரு. இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜில் ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், இதுதான் அந்த குழந்தையோட சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட். அதாவது நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை, இதுதான் என்னுடைய வளர்ச்சி நிலை. இரண்டாவதான ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது ஏர்லி சைல்ட்ஹுட்னு சொல்கிறாரு. அது 1 to 3 இயர்ஸ் சொல்கிறாரு. இந்த 1 to 3 இயர்ஸில் இந்த குழந்தையோட வளர்ச்சி, உளவியல் சமூகவியல் வளர்ச்சி என்பது அட்டானமி வெர்சஸ் சேஃப், தன்னிச்சையாக ஒரு செயலை செய்யும் அல்லது ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் போன்றவைகள் இது கற்றுக்கொள்ளும். மூன்றாவது சொல்லக்கூடிய ஸ்டேஜ் ப்ளே ஏஜ்னு சொல்கிறாரு. அது 3 to 6 இயர்ஸ்னு சொல்கிறாரு. இந்த 3 years to 6 இயர்ஸில் இந்த குழந்தையோட உளவியல் சமூகவியல் வளர்ச்சி என்பது இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், ஒரு விஷயத்தை தொடங்குதல் அல்லது அதுக்கு ஒரு தொடங்கிய விஷயத்தில் ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்வு போன்ற விஷயங்கள் இதற்கு பயிலும். நான்காவது ஸ்டேஜ் சொல்லக்கூடிய ஸ்கூல் ஏஜ் என்று சொல்லுவாங்க. ஸ்கூல் ஏஜ் தான் 7 to 11 இயர்ஸ். அந்த ஸ்கூல் ஏஜில் என்ன அந்த குழந்தை சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் என்ன சொன்னோம்னா, அதோடைய இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்கிறாரு. இண்டஸ்ட்ரினால் நிறைய ஒரு உற்பத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊக்குவித்தல், ஒரு செயல்பாடுகள் போன்றவைகள் ரொம்ப இண்டஸ்ட்ரியஸாக அது செயல்படும். அதே நேரத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மையும் அதுக்கு ஏற்படும் என்று சொல்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு முக்கியமான ஸ்டேஜ், அதுதான் அடலசன்ட் ஸ்டேஜ். அந்த அடலசன்ட் ஸ்டேஜ் 12 to 18 இயர்ஸ் சொல்கிறது. இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா, ஒரு ஐடென்டிட்டி வெர்சஸ் கன்ஃபியூஷன், நான் யார் இந்த உலகத்தில்ன்ற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும். அதே நேரத்தில் கன்ஃபியூஷன், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த அடலசன்ட் ஸ்டேஜில். அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் என்ன சொல்கிறாருன்னா, இயர்லி அடல்ட்ஹுட்னு சொல்கிறாரு. அது 19 to 29 இயர்ஸ். இந்த 19 to 29 இயர்ஸில் இந்த வளர்ச்சி நிலையானது, அந்த உளவியல் மற்றும் சமூகவியல் சார்ந்த வளர்ச்சி நிலையானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இன்டிமெசி, ரொம்ப இன்டிமேட்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஐசோலேஷனாகவும் இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம் அல்லது விலகி இருக்கலாம் போன்ற நிலை ஏற்படும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய மிடில் ஏஜ். மிடில் ஏஜ்னு சொல்லும்போது 29 இயர்ஸ் to 64 இயர்ஸ் தான் என்ன இருக்கும். அந்த ஒரு என்ன அப்படின்னா ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன் சொல்கிறாங்க. ஜெனரேட்டிவிட்டினா நிறைய வளர்ச்சி நிலைகளை அடைவது, நிறைய பெருக்குவது, வளர்ச்சி போன்ற பல பொருளாதார நிலைகளை வளர்த்துக் கொள்வது, பெருக்கிக் கொள்வது போன்ற ஜெனரேட்டிவிட்டி இருக்கும். அதே நேரத்தில் தேக்க நிலையும் இருக்கும், ஸ்டாக்னேஷனும் இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த கடைசி நிலையான ஓல்டு ஏஜ் அப்படிங்கிறது 65 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர். அது ஒரு எல்லாத்தையும் நான் அடைந்து விட்டேன், எல்லாத்தையும் சாதித்து விட்டேன், ஒரு இன்டெகிரிட்டி மன வலிமையோடு இருப்பாங்க. இல்லைன்னா டெஸ்பேர், ஒரு விரக்தி நிலையில் இருப்பாங்க. இதுதான் சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக்சன். Thank you so much. We will see in another video.